Hello everyone, welcome to Madhi Max. இன்னைக்கு நம்ம சாப்டர் 3 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.1ல உள்ள லாஸ்ட் கொஸ்டின் 5th கொஸ்டின் பார்க்க போறோம். ஓகேவா? கொஸ்டின் கவனிங்க. There are 12 pieces of 5, 10 and 20 rupee currencies whose total value is 105. When first two shots are interchanged in their numbers, its value will be increased by 20 rupee. Find the number of currencies in each shot. ஓகேவா? கொஸ்டினை கவனிங்க நல்லா. There are 12 pieces of 5, 10 and 20 rupee currencies. ஓகேவா? டோட்டலாக எவ்வளோ பீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 5 rupee, அதே மாதிரி 10 rupee, 20 rupee. இது மூணும் சேர்த்து எத்தனை பீஸ் இருக்கா? 12 பீஸ் இருக்குது. ஓகேவா? இது மூணு சேர்த்து எத்தனை பீஸ் இருக்குது? 12 பீஸ் இருக்குது. இப்போ 12 பீஸ் வந்து என்னென்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? 5 அதாவது 5 ரூபியும் நோட் வந்து எவ்வளோ இருக்கலாம்? 12ல் ஒரு 5 ரூபி இருக்கலாம், 5 10 இருக்கலாம், அதே மாதிரி 220 இருக்கலாம். ஓகேவா? எப்படி வேணாலும் இருக்கலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 12 பீசஸ் ஆஃப்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 12 பீஸ் இருக்குது டோட்டலாக. நெக்ஸ்ட்டு ஹூஸ் டோட்டல் வேல்யூ இஸ் ருபீஸ் 105, அதாவது 105 இருக்குது. ஓகேவா? டோட்டல் வேல்யூ. அப்போ அதோட டோட்டல் வேல்யூ அப்போ எத்தனைன்னு நமக்கு தெரியாது. அது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம். அந்த 12 பீஸ் வந்து எந்தெந்த கரன்சின்னு நமக்கு தெரியாது. அது எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணோன்னா அது எதுக்கு ஈக்குவலாக? ருபீஸ் 105. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வென் ஃபஸ்ட்டு 2 ஷார்ட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச்டு. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு 2 ஷார்ட்ஸ் நமக்கு என்னன்னே தெரியாது. எவ்வளோ கரன்சிஸ், அதாவது ஒன்றுலேயே எவ்வளோ இருக்குது, அப்போ 5 ரூபியில் எவ்வளோ இருக்குது, 10 ரூபியில் எவ்வளோ இருக்குது, 20 ரூபியில் எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதையே நம்ம என்ன தான் எடுத்துக்க போகிறோம்? எக்ஸ் ஒய் இசட் தான் எடுத்துக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு 2 ஷார்ட்ஸ்னால் எக்ஸ் அண்ட் ஒய். அப்போ அதை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இன் தேர் நம்பர்ஸ் இட்ஸ் வேல்யூ வில் பி இன்க்ரீஸ்டு பை 20 ரூபி. ஓகேவா? இந்த வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதா? இந்த 105ங்கிறது 20 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கரன்சிஸ் இன் ஈச் ஷார்ட். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் கரன்சிஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளோ 5 ரூபி இருக்குது, எவ்வளோ 10 ரூபி இருக்குது, எவ்வளோ 20 ரூபி இருக்குன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ நமக்கு அது தெரியாது. அப்போ நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம்? லெட் எக்ஸ் ஒய் அண்ட் இசட் பி number of currency pieces of 5, 10, 20 rupees respectively. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தெரியாது? நம்பர் ஆஃப் கரன்சி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பீசஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எக்ஸ், அதாவது 5 ரூபி வந்து எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம், 10ங்கிறது ஒய் எடுத்துருக்கோம், 20ங்கிறது இசட்னு எடுத்துக்கிறோம். அதாவது நம்பர் ஆஃப் கரன்சி 5ல் எவ்வளோ இருக்குது, 10ல் எவ்வளோ இருக்குது, இசட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும். இப்போ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க கொஸ்டினில்? இப்போ 12 பீசஸ் ஆஃப் 5, 10 கொடுத்துருக்காங்க. 12 பீசஸ்னால் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இது மூணையும் சேர்த்தா டோட்டலாக எவ்வளோ பீஸ் வருதான்? 12 பீசஸ் வருது. ஓகேவா? டோட்டலாக எவ்வளோ இருக்குது? டோட்டலாக 12 இருக்குது. ஆனால் நமக்கு எத்தனைன்னு நமக்கு தெரியாது. ஓகே? இப்போ இது ஈக்குவேஷன் 1. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? எப்போதும் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ கண்டுபிடிப்போம். அப்போ கொடுத்துருக்க கண்டிஷன்ஸை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது தான் முக்கியம். ஓகேவா? அதை கரெக்டாக ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹூஸ் டோட்டல் வேல்யூ இஸ் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 105. ஓகேவா? 105 ரூபீஸ்னு கொடுத்துட்டாங்க. இப்போ டோட்டல் வேல்யூ அப்போ 5 ரூபீஸ் வந்து எக்ஸ். ஓகேவா? எத்தனை இருக்குன்னு நமக்கு தெரியாது. 5 இன்ட்டு எக்ஸ், அடுத்து 10 இன்ட்டு ஒய் 10 ரூபி கரன்சி, அடுத்து 20 இன்ட்டு இசட். இது எல்லாம் சேர்த்து எவ்வளோ இருக்கான்? 105 ரூபீஸ் இருக்கான். ஓகேவா? இது ஈக்குவேஷன் 2. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க? when first two shots are interchanged. அப்போ என்ன பண்ண போகிறோம்? எக்ஸையும் ஒய்யையும் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். since x and y are interchanged. இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா
எக்ஸ் இருக்க இடத்துல ஒய் வரும், ஒய் இருக்க இடத்துல எக்ஸ் வரும். இன்டர்சேஞ்ச் பண்ணலாமா? அப்போ என்ன வரும்? 10x ப்ளஸ் 5y. இசட்டை எதுவுமே நீங்கள் மாற்றக்கூடாது. ஓகேவா? என்ன மட்டும் தான் சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு 2 ஷார்ட்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் அண்ட் ஒய்யை மட்டும்தான் இன்டர்சேஞ்ச் பண்ணுவீங்க. அப்போ 10x ப்ளஸ் 5y ப்ளஸ் 20z இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லிட்டாங்க? நம்பர் இட்ஸ் வேல்யூ வில் பி இன்க்ரீஸ்டு பை ₹20. அப்போ ஆல்ரெடி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 105 கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ்டு பை 20 அப்படின்னா 105ஓட என்ன பண்ணுவீங்க? ஒரு 20யை ஆட் பண்ணுவீங்க. அப்போ என்ன வந்துடும்? 10x ப்ளஸ் 5y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 105 ப்ளஸ் 20னா 125. ஈக்குவேஷன் 3. இப்போ நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருச்சா? இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? இதுதான் உங்களுக்கு கண்டிஷன்ஸை வச்சு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும். மொத்தம் எத்தனை பீஸ் சொல்லிட்டாங்க? 12 பீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு நம்பர் ஆஃப் கரன்சி பீசஸ் வந்து எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. அதை தான் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? XYZன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ அந்த பீசஸ் மொத்தம் எத்தனைன்னு சொல்லிட்டாங்க? 12 பீசஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். இப்போ டோட்டலாக எவ்வளோ வருது? 12 வருது. அப்போ நெக்ஸ்ட்டு அது எல்லாத்தையும் சேர்க்கும்போது வேல்யூ எவ்வளோ வருது? 105 rupees. ஓகேவா? 105 rupeesனால் 5, அதாவது 5 rupee நோட்டு எக்ஸ் எத்தனைன்னு நமக்கு தெரியாது, ப்ளஸ் 10 rupee நோட்டு எத்தனைன்னு நமக்கு தெரியாது, ஒய், ப்ளஸ் 20 rupee நோட்டு எத்தனைன்றது இசட். நம்ம எடுத்துருக்கிறது XY இசட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், இசட். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருதா அதோட வேல்யூ? 105ன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அடுத்து ஃபஸ்ட்டு 2 ஷார்ட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ 2 ஷார்ட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்சுன்னா ஃபஸ்ட்டு 2னா என்ன எடுத்துருக்கோம்? எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேவா? அப்போ எக்ஸ் அண்ட் ஒய்யை இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? 20 இன்க்ரீஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. இன்க்ரீஸ்டு பை 20ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 105ஓட 20 ஆட் பண்ணிங்கன்னா 125. இப்போ 3 ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிட்டு இந்த 3 ஈக்குவேஷன்ஸை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? XYZோட வேல்யூ கிடைக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஏதாவது ஒரு வேரியபிளை நம்ம எலிமினேட் பண்ணணும். அப்போ எலிமினேட் பண்ணணும்னா இங்கே XYZ இருக்கா, இங்கே 5xன்னு இருக்குது. இப்போ இதை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஈக்குவேஷன் 1ஐ எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஈக்குவேஷன் 1ஐ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1 × 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 5x ப்ளஸ் 5y ப்ளஸ் 5z ஈக்குவல் டு 12 5s are 60. ஓகே, நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 2வை அப்படியே எழுதுங்க. ஓகேவா? இப்போ 5x வந்து கேன்சல் பண்ண போகிறோம் நம்ம. 5x ப்ளஸ் 10y ப்ளஸ் 20z இஸ் ஈக்குவல் டு 105. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பை என்ன பண்ணலாம்? ரெண்டையும் ஆட் பண்ணுமா சப்ராக்ட் பண்ணுமா? இது கேன்சல் ஆகணும்னா நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இப்போ சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஈக்குவேஷன் 2, அதாவது கீழே உள்ள ஈக்குவேஷனில் என்ன பண்ணணும்? நீங்கள் சைனை சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ்ன்னா மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடுவீங்க. ஓகே, இப்போ மைனஸ். இப்போ 5x கேன்சல் ஆகிடுது. மைனஸ் 10y ப்ளஸ் 5y இருக்குது. பெரிய நம்பருக்குள்ள சைனை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அப்போ 10 - 5 5y. நெக்ஸ்ட்டு மைனஸ் 20 ப்ளஸ் 5 இருக்குது. பெரிய நம்பருக்குள்ள சைனுன்னா மைனஸ் 20 - 5 15z ஈக்குவல் டு மைனஸ் 45. இது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு நோட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸை எலிமினேட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு நம்ம சால்வ் பண்ணி எக்ஸை எலிமினேட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணலாம்? ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 3யும் எடுக்கலாம், ஈக்குவேஷன் 2 அண்ட் ஈக்குவேஷன் 3யும் எடுக்கலாம். நம்ம இப்போ ஈஸியாகவே எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கிட்டு எக்ஸை எலிமினேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஈக்குவேஷன் 1 இங்கே 10x இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் 1 போத் சைடு என்ன பண்ணுவீங்க? 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. இப்போ ஈக்குவேஷன் 1 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 1 × 10. ஓகேவா? இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இருக்குது. 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10x ப்ளஸ் 10y ப்ளஸ் 10y ப்ளஸ் 10z இஸ் ஈக்குவல் டு 12 இருக்குங்க. இப்போ 12 × 10 120. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 3 அப்படியே எடுத்து எழுதுங்க. 10x ப்ளஸ் 5y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 125. ஓகேவா? இது ஈக்குவேஷன் 3. இப்போ இதை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. இப்போ சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். மைனஸ் 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 ப்ளஸ் 10x - 10x கேன்சல். 10 - 5
5y மைனஸ் 20 ப்ளஸ் 10 இருக்குது. அப்போ பெரிய நம்பருக்குள்ளே சைன் போட்டுட்டு 20 மைனஸ் 10 10z ஈக்குவல் டு மைனஸ் 125 ப்ளஸ் 120. இப்போ பெரிய நம்பருக்குள்ளே சைனுன்னா மைனஸ் 25 125 மைனஸ் 120னா 5. ஓகேவா? இப்போ இது ஈக்குவேஷன் 5. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இப்போ எக்ஸ்ன்ற வேரியபிளை எலிமினேட் பண்ணி 2 ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணோம்? இந்த 2 ஈக்குவேஷனையும் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வேரியபிளை அடுத்தது நம்ம எலிமினேட் பண்ணணும். எதை ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம்? இங்கே 5y இருக்குது, இங்கேயும் 5y இருக்குது. மைனஸ் 5y ப்ளஸ் 5y டேரெக்டாகவே கேன்சல் ஆகும். அப்போ ஈக்குவேஷன் 4 and 5 என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஈக்குவேஷன் 4 ப்ளஸ் ஈக்குவேஷன் 5 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வரும்? மைனஸ் 5y மைனஸ் 15z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 45. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? ப்ளஸ் 5y மைனஸ் 10z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5. இப்போ இதை ஆட் பண்ணுவீங்களா? ஆட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ டேரெக்டாகவே என்ன ஆகும்? கேன்சல் ஆகும். இப்போ மைனஸ் 5y ப்ளஸ் 5y கேன்சல். மைனஸ் 15 மைனஸ் 10 இருக்குது. ரெண்டுமே மைனஸாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடணும். இப்போ மைனஸ் 15 மைனஸ் 10 15 ப்ளஸ் 10 என்ன வந்துடும்? 25 z இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 45 மைனஸ் 5 அப்போ மைனஸ் 50. ஓகேவா? மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். 25 z இஸ் ஈக்குவல் டு 50. அப்போ z இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 50 டிவைடட் பை 25. கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 125 இஸ் 25 225 ஆர் 50. இப்போ z இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னென்ன ஆன்சர் கிடச்சிருச்சு? 2ன்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ z இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஈக்குவேஷன் 4லையோ இல்லை ஈக்குவேஷன் 5லையோ ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன்? எந்த ஈக்குவேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கோ, நம்பர்ஸ் வந்து சின்னதாக இருக்கோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சப்ஸ்டிடியூட் z இஸ் ஈக்குவல் டு 2 இன் ஈக்குவேஷன் இது 5ஆ? ஈக்குவேஷன் 5 ஈஸியாக இருக்கா? அதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஈக்குவேஷன் 5. இப்போ ஈக்குவேஷன் 5 என்னது? 5y மைனஸ் 10z ஈக்குவல் டு மைனஸ் 5. இப்போ 5y மைனஸ் 10 இன்ட்டு இசட்டுக்கு பதிலாக என்ன போடுவீங்க? 2 ஈக்குவல் டு மைனஸ் 5. இப்போ 5y 10 2s are 20 மைனஸ் 20. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு டேரெக்டாகவே போட தெரியுது. இசட்டை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் 10 இன்ட்டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி 20ன்னு போட தெரியுதுன்னா நீங்கள் போடலாம். நான் எதுக்காக சொல்கிறேன்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் அப்படின்னா எதையும் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து டேரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது புரியாது. அதனால நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களால் முடியும், கரெக்டாக நீங்கள் எழுதுவீங்க, தப்பு இல்லாமல் பண்ணுவீங்கன்னா டேரெக்டாகவே போடலாம். ஈக்குவல் டு மைனஸ் 5. நெக்ஸ்ட்டு 5y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 இங்கே இருக்குது. மைனஸ் 20 அந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் 20. அப்போ 5y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 ப்ளஸ் 20னா என்ன வரும்? 20 மைனஸ் 5 15. இப்போ நெக்ஸ்ட் y இஸ் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை 5 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 5s are 15. இப்போ y இஸ் ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? z கிடச்சிட்டு y கிடச்சிட்டு அடுத்து நமக்கு என்ன வேணும்? எக்ஸோட வேல்யூ வேணும். அப்போ எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா z அண்ட் ஒய்யோட வேல்யூவை எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம 3 ஈக்குவேஷன் கொண்டு வந்தோம் இல்லையா? அந்த ஈக்குவேஷனில் எது ஈஸியாக இருக்கோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஈஸியாக இருக்கா? அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? z அண்ட் ஒய்யோட வேல்யூவை z இஸ் ஈக்குவல் டு 2 y இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கண்டுபிடிச்சோம். ஓகேவா? சப்ஸ்டியூட் y is equal to 3 and z is equal to 2 in equation 1. Equation 1 என்னன்னா x plus y plus z equal to 12. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? x ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 3 ப்ளஸ் z-ஓட வேல்யூ 2 is equal to 12. இப்போ 3 ப்ளஸ் 2 என்ன வந்துடும்? 5. இப்போ x plus 5 is equal to 12. இதுலேருந்து என்ன எழுதிடலாம்? x is equal to 12 ப்ளஸ் 5 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 5. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் 5 7. இப்போ வேல்யூ கிடச்சிருச்சா? எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ மூணுமே ஃபைன் பண்ணிட்டோம். அப்போ அதுதானே நமக்கு கொஸ்டினில் கேட்டிருந்தது. நம்பர் ஆஃப் 5 ரூபி கரன்சி, 10 ருபீஸ் கரன்சி, 20 ரூபி கரன்சி தான் கேட்டிருந்தாங்க. இப்போ இதுலேருந்து என்ன எழுதிடலாம்? எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் 5 ரூபி கரன்சி. அப்போ நம்பர் ஆஃப்
5 rupee currency equal to 7. அதே மாதிரி number of 10 rupee currency equal to y ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 3. நெக்ஸ்ட் அதே மாதிரி number of 20 rupee currency equal to 2. ஓகேவா? இதுதான் நமக்கு கொஸ்டினில் கேட்டிருந்தது. நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்போவுமே நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூஸ் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஈக்குவேஷன் நம்ம கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா கொஸ்டினில், அதுதானே ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணோம். ஏதாவது ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டு. இப்போ 7 + 3 + 2 x + y + z = 12ங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 7 + 3 + 2 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், 7 + 3 10, 10 + 2 12. ஓகேவா? இப்போ கரெக்டாக வருது. இப்போ அதனால் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டு. ஓகேவா? எல்லா கொஷினுமே இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அந்த கண்டிஷன் கொஸ்டினில் கொடுத்த அந்த கண்டிஷன்ஸை நம்ம ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணியிருப்போம். அந்த ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூ கரெக்டாக அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நம்ம எக்ஸசைஸ் 3.1 முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.